அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் டிசம்பர் மாதத்தினுடைய 5, 6, 7 ஒரு 3 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பதிப்பு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவினுடைய ஃப்ரீ பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிடும். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ நேற்றே கரண்ட் அஃபேர்ஸினுடைய முக்கியத்துவம் என்ன, அதில் எத்தனை வினாக்கள் கேட்க போகிறாங்க, சிலபஸில் தனியாக கொடுக்கப்படலை அப்படின்னா கூட கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு இதில் பாலிட்டியில் எப்படி கேட்பாங்க, சயின்ஸில் எப்படி கேட்பாங்க அப்படின்றத குறித்து ஆல்ரெடி நேற்றே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா தெளிவாக ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம 5, 6, 7 பார்க்கலாம். அந்த வீடியோ பதிவு இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், 2024 ஆண்டிற்கான யுனெஸ்கோ விருது பெற்ற கோவில் எது? ஓகேங்களா? 2024 ஆண்டிற்காக யுனெஸ்கோ விருது பெற்ற கோவில் எது? ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூரில், ஓகேங்களா, தஞ்சாவூரில் கிட்டத்தட்ட ஒரு 1300 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயிலுக்கு என்ன அப்படின்னா யுனெஸ்கோ விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா இந்த ஆபத் சகாயேஸ்வர் கோயில் அப்படின்றது தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதிகளில் இருக்குது. துக்காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. துக்காட்சி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் என்பது முழுமையான ஒரு பெயராக இருக்குது. இது எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறோம்? 1300 ஆண்டுகள் பழமையானதாக இது சொல்லப்படுகிறது. இது யாரால் கட்டப்பட்டது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை தென்னகத்து காளகஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. சிறப்பு பெயரால் என்ன அழைக்கிறாங்க அப்படின்னா தென்னகத்து காளகஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கிறாங்க, பெயர் சொற்றப்படுறாங்க. இது என்ன அப்படின்னா தொன்மை மாறாமல் புதுப்பித்து குடமுழுக்கு நடத்தி பாதுகாத்ததனால இந்த விருது வழங்கப்படுகிறது. சிறப்பு விருதாக 2024 சிறப்பு விருதாக வழங்குகிறது. எதற்காக? தொன்மை மாறாமல் புதுப்பித்து குடமுழுக்கு, அதாவது கும்பாபிஷேகம்னு சொல்லுவாங்க இல்லையா, குடமுழுக்கு நடத்தி பாதுகாமத்துக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த குடமுழுக்கு பணிகளுக்கு முன்னாடி இது புதுப்பிக்கும் பணி 2015 தொடங்கப்பட்டுச்சு. இப்பொழுது அது முடிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதே மாதிரி கோயில்களில் நம்ம தஞ்சை கோயிலுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கிறதா அப்படின்னா கிடையாது. சீனா, நியூசிலாந்து, தாய்லாந்து போன்ற கோயில்களுக்கும் கிடச்சிருக்குது. ஓகேங்களா? அங்கே இருக்கக்கூடிய சீனா, நியூசிலாந்து, தாய்லாந்து போன்ற கோயில்களுக்கும் கிடச்சிருக்குது. அதை கூட சேர்த்து தஞ்சை கோவிலுக்கும் கிடைத்திருக்கிறது. சரி, ஓகே. நம்ம அதுக்கு ஜென்ரலாக யுனெஸ்கோ குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். யுனெஸ்கோ என்பது எப்பொழுது தொடங்கப்பட்ட அமைப்பு அப்படின்னா 1945 நவம்பர் 16, 1945 நவம்பர் 16 தொடங்கப்பட்ட ஒரு விஷயந்தான் யுனெஸ்கோ அப்படின்றது. ஓகேங்களா? அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கூட எக்ஸாம்ஸில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. யுனைடெட் நேஷன் எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் என்பது யுனெஸ்கோவினுடைய விரிவாக்கம். ஓகேங்களா? யுனெஸ்கோவினுடைய விரிவாக்கமாக இருக்கிறது. இதுதான் முதல் கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். இரண்டாவது, 2024க்கான இந்திரா காந்தி விருது பெற்றவர் யார்? 2024 ஆண்டிற்கான இந்திரா காந்தி விருது பெற்றவர் யார் அப்படின்னா இந்த மிச்சல் பக்லெட் அப்படின்றவங்க. யார்? மிச்சல் பச்லெட் அப்படின்றவங்க தான். இவங்க யார் சார் அப்படின்னா சிலி நாடு இருக்குது இல்லையா, சிலி நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் தான் இந்த மிச்சல் பச்லெட். ஓகே. இவர்களுக்கு எதுக்கு இந்த விருது சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்திரா காந்தியினுடைய அமைதி விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமைதி, ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான விருது. ஓகேங்களா? இந்த இந்திரா காந்தி நினைவு விருதை எதற்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுத குறைப்பில் பெரிதாக கவனம் செலுத்தக்கூடிய அதிபர்களாக இருக்கட்டும், இல்லை குடியரசுத் தலைவர்களுக்கு தான் இந்த விருது என்பது ஆண்டுதோறும் அறிவிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல இந்த தடவை சிலியினுடைய முன்னாள் பிரதமராக இருக்கக்கூடிய மிச்சல் பச்லெட் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இவங்க எப்பப்பெல்லாம் அதிபராக இருந்திருக்கிறாங்க அப்படின்னா 2006 2010 வரைக்கும் சிலியினுடைய அதிபராக இருந்திருக்கிறாங்க. அதற்கப்புறம் 2014 2018 வரைக்கும் அதிபராக இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் அதிபராக இவங்க இருந்திருக்கிறாங்க. மேலும் ஐநாவினுடைய மனித உரிமைகளினுடைய உயர் ஆணையராகவும் இருந்திருக்கிறாங்க. அது எப்போ அப்படின்னா 2010 13 வரைக்கும் ஒரு 3 வருடம் இருந்திருக்கிறாங்க. மேலும் ஐநாவினுடைய பெண்கள் அமைப்பிற்கு ஹெட்டாக இருந்திருக்கிறாங்க. ஐநாவினுடைய பெண்கள் அமைப்பிற்கும் என்னவாக இருந்திருக்கிறாங்க? ஹெட்டாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் இவர்களுக்கு இந்த விருது என்பது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும். இந்திரா காந்தி விருது பெற்றவர் யார்? மிச்சல் பச்லெட் அவர்கள், சிலி நாட்டினுடைய முன்னாள் பிரதமர். நம்ம சொன்ன எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. மூன்றாவது கொஸ்டின், அஷ்டலட்சுமி மகோத்சவ் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தவர் யார்? அஷ்டலட்சுமி மகோத்சவ் நிகழ்ச்சியை
தொடங்கி வைத்தவர் யார்? அஷ்டலட்சுமி மகோத்சவ் அப்படின்ற விழாவை தொடங்கி வைத்தவர் யாருன்னா பிரதமர் மோடி அவர்கள். யார் தொடங்கி வச்சிருக்கிறா அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் தான் இந்த அஷ்டலட்சுமி மகோத்சவ் நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வைத்திருக்கிறார். ஓகேங்களா? இது என்ன சார் அப்படின்னா, இந்த வடகிழக்கு மாநிலங்களாக நம்ம சில மாநிலங்களை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாநிலங்களினுடைய செழுமையை பண்பாடை கொண்டாடும் விதமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவை தான் அஷ்டலட்சுமி மகோத்சவன் அப்படின்ற விழாவாக நம்ம சொல்கிறோம். இது எங்கே நடத்தப்பட்டது அப்படின்னா புதுடெல்லி. எங்கே நடத்தப்பட்டது? புதுடெல்லியில். சரி, ஓகே. இப்போ வட இந்திய மாநிலங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, வடகிழக்கு மாநிலங்கள்னா அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, சிக்கிம். இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாநிலங்களினுடைய செழுமையை கொண்டாடும் விதமாகவும் பண்பாட்டை போற்றும் விதமாகத்தான் இந்த தினம் என்பது, இந்த மகோத்சவ் விழா என்பது கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 4வது கொஸ்டின், 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய பஞ்சாயத்து விருது வென்ற கிராமம் எது? 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய பஞ்சாயத்து விருது வென்ற கிராமம் எது அப்படின்னா இந்த ஊடி புத்ருக் கிராமம். ஓகேங்களா? ஸோ இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா லட்டூர் என்ற மாவட்டத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் இந்த ஊடி புத்ருக் கிராமம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுக்கள் மூலமாகவும் திறன் பயிற்சிகள் மேம்படுத்தப்பட்டு பெண்களுக்காக அதிகாரம் வழங்கப்பட்டு இருக்கிறது. மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராமத்தில் அனைத்து பெண்களுக்குமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சுய உதவி குழுக்கள் அமைச்சு அதன் மூலமாக திறன் பயிற்சிகள் கொடுத்து பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. மேலும் அந்த கிராமத்தை சுற்றி கிட்டத்தட்ட 35 கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. அனைத்து வசதிகளுமே கிராமத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆண்டினுடைய சிறந்த கிராமமாக, அதே மாதிரி வறுமை இல்லாத கிராமமாக சொல்கிறாங்க. வறுமை இல்லை, இங்கே அனைவர் யாருக்குமே வறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் மெயினாக சொல்கிறாங்க. ஸோ வறுமை இல்லாத கிராமம் தான் மெயின் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான சுய உதவிக்குழு அமைத்து திறன் பயிற்சிகள் கொடுத்து அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. வறுமை இல்லாத கிராமமாக உருவெடுத்திருக்கிறது. கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் வசதி போடப்பட்டிருக்கிறது. சாலை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி அனைத்து வசதிகளுமே செஞ்சதன் அடிப்படையில் தேசிய பஞ்சாயத்து விருது அப்படின்ற வென்ற கிராமம் வந்து கொடுக்குறாங்க. இதற்கான விருதை வந்து டிசம்பர் 11ஆம் தேதி ஓகேங்களா குடியரசுத் தலைவர் அவர்கள் கொடுத்தாங்க. டிசம்பர் 11 குடியரசுத் தலைவர் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. ஓகே, 5வது கொஸ்டின், விழுதுகள் மறுவாழ்வு சேவை உறுதியை தொடங்கியுள்ள மாநிலம் எது? விருதுகள் மறுவாழ்வு சேவையை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னா இது என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளினுடைய இருப்பிடங்களுக்கே சென்று சேவை அளிக்கக்கூடிய ஒரு திட்டம். ஓகேங்களா? மாற்றுத்திறனாளிகளினுடைய இருப்பிடத்திற்கே சென்று சேவை அளிக்கக்கூடிய திட்டம். இது யார் பண்ணுறா அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் தான் இது வந்து தொடங்கப்படுகிறது. இது நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு திட்டம் தான். ஓகேங்களா? மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் விழுதுகள் மறுவாழ்வு சேவை ஊர்தி. விழுதுகள் மறுவாழ்வு சேவை ஊர்தி, இதனுடைய பெயர் என்னென்னா ஊர்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸில் நவம்பர் 25 அப்படின்ற இடத்துல பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா விழுதுகள் மையம் அப்படின்றது சோழிங்கநல்லூரில் ஒன்று திறக்கப்பட்டுச்சு மாற்றுத்திறனாளிகளுடைய நலனுக்காக அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இது என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் விழுதுகள்னால் பெயர் வருது. விழுதுகள் மறுவாழ்வு சேவை ஊர்தி என்பது மாற்றுத்திறனாளிகள் இருப்பிடங்களுக்கே சென்று சேவை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ புற உலக சிந்தனையற்ற நபர்களுக்கு ஒப்புயர்வு மைய சேவை ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது அரசினுடைய சார்பில். 15 கோடி செலவில் அரசு புனர்வாழ்வு மருத்துவமனை சென்னையில் ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. அது கூட சேர்த்தியே இதை நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்தது 6வது கொஸ்டின், மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய 20வது புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய 20வது புதிய முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? தேவேந்திர பட்னாவிஸ். இந்த தேவேந்திர பட்னாவிஸ் எத்தனாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்கலாம். 3வது முறை. ஓகேங்களா? எத்தனாவது முறை? 3வது முறை. மொத்தமாக கேட்டோம் அப்படின்னா 20வது முறை. தனியாக கேட்டோம்னா 3வது முறை. ஓகேங்களா? துணை முதல்வராக ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கிறவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து என்னது பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா முதலமைச்சரை வந்து நியமிக்கக்கூடிய ஆர்டிக்கிள் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, 7வது கொஸ்டின், நமீபியா நாட்டினுடைய புதிய பெண் அதிபர் யார்? முதல் பெண் அதிபர் யார்? நமீபியா நாட்டில் முதல் முறையாக ஒரு பெண் வந்து அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பேர் என்ன அப்படின்னா நெதும்போ நத் தைத்வா.
நெதும்போ நத்தெத்வா அப்படின்றவங்க. அதே மாதிரி ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய 2வது பெண் அதிபராகவும் இருக்கிறாங்க அவங்க. ஓகேங்களா. நமீபியா நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் பெண் அதிபர், ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே 2வது பெண் அதிபர் அப்படின்ற ஒரு பெருமைக்குரிய விஷயத்தை வந்து இவங்க பெற்றிருக்கிறார்கள். நெதும்போ நத்தைத்வா அப்படின்றவங்க. அடுத்தது 8வது கொஸ்டின், விமான சட்டம் வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன? விமான சட்டம் வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1934. இந்த விமான சட்டம் அப்படின்ற விஷயம் வந்து 1034 தொடங்கப்பட்ட ஒரு சட்டம். 21 முறை வந்து இந்த சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இப்போ எதற்கு இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த புதிய விமான போக்குவரத்து மசோதா வந்து இப்போ தற்பொழுது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம் செஞ்சுருக்கிறாங்க. புதிய விமான போக்குவரத்து மசோதா என்ன பண்ணியிருக்கிறாங்க? நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம் செஞ்சுருக்கிறாங்க. அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா பாரதிய வாயுயான் விதேயக். வாயுயான் அப்படின்னு வரும். ஓகேங்களா. பாரதிய வாயுயான் விதேயக் என்பது 90 ஆண்டுகள் பழமையான சட்டத்திற்கு மாற்றாக புதிதாக ஒரு மசோதா ஈர்க்கப்பட்டிருக்கிறது. இது என்ன காரணம் அப்படின்னா, முதலீடுகளை ஈர்க்கும் விதமாகவும் வணிகத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவும் அந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி விமான பயணிகளுக்கு என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னா நிவாரணம் அளிக்க இருக்கிறாங்க. விமான பயணிகளுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்லையும், சர்வதேச தரநிலைகளுடன் உரிய பாதுகாப்பு கொடுக்கணும், ஒழுங்குமுறை மேற்பார்வை செய்யணும் மற்றும் நுகர்வோருக்கான பாதுகாப்பு, இந்த எல்லா விஷயமே இந்த சட்டத்தில் திருத்தம் வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஸோ நம்ம கேட்கக்கூடியது என்ன கேட்பாங்க அப்படின்னா, பாரதிய வாயுயான் விதேயக் என்பது எது சார்ந்த திட்டம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேட்கலாம். என்னது? விமான போக்குவரத்து மசோதா நாடாளுமன்றத்தில் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா. அடுத்தது 9வது கொஸ்டின், T20 போட்டியில் அதிகபட்ச ரன்களை பதிவு செய்த அணி எது? T20 போட்டியில் அதிகபட்ச ரன்களை பதிவு செய்த அணி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பரோடா அணி. பரோடா அணி இது வந்து சையது முஸ்டாக் அலி கோப்பையில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 349 ரன் அடித்து அதிக ரன்களாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நேற்று அதிக ரன் அடித்த இண்டிவிஜுவல் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு இதே டோர்னமெண்ட்டு குறித்து நம்ம நேற்று போட்டிருந்தோம் பழைய கரண்ட் அஃபேர்ஸில். அது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே. அடுத்தது 10வது கொஸ்டின், 10வது ஜூனியர் ஆடவர் ஆசிய ஹாக்கி கோப்பை போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது அப்படின்னா எந்த அணி சார்? ஓமன். இது வந்து நடைபெற்ற இடம் தான் ஓமன். இதில் வென்றது யாருன்னா இந்தியா தான். ஓகேங்களா. இதில் நடைபெற்ற இந்த ஜூனியர் ஆடவர் ஆசிய கோப்பை போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஓமனில். வென்றது யார் அப்படின்னா இந்தியா. இந்தியா வந்து 5வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வந்து இதில் வாங்கியிருக்காங்க. 2004, 8, 15, 23, 24 வாங்கியிருக்கிறாங்க. இதில் 2ஆம் இடம் வந்து பாகிஸ்தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் அதிக முறையாக சாம்பியனான அணியாக இதன் மூலமாக இந்தியா வந்துட்டு உருவெடுத்திருக்கிறது. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது நம்ம PSLV எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் பார்க்கலாம். PSLV C59 அல்லது ப்ரொபா 3 அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது அப்படின்னா ப்ரொபா 3 அப்படின்றது எதற்காக இது அனுப்பப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய புறவெளியை ஆய்வு செய்வதற்காக ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய ப்ரொபா 3 செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இஸ்ரோவால் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இது 550 கிலோ எடை கொண்டதாக இருக்கிறது. 2 செயற்கைக்கோள்கள் இருக்கிறது. 150 மீட்டர் இடைவெளியில் இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா செயற்கை சூரிய கிரகணத்தை உருவாக்கும். ஓகேங்களா. செயற்கையாக ஒரு சூரிய கிரகணத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்தது அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் என்பது 100 கோடியில் தூய்மை பணியாளர்களையும் வந்து தொழில் முனைவராக மாற்றணும் அப்படின்ற வகையில் அவர்களுக்கு நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி வந்து நடைபெற்றிருக்கிறது. எதற்கீழே? அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ். ஓகேங்களா. இந்த திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது என்பதை ஆண்டு வந்து நீங்கள் போடுங்க. ஓகேங்களா. கிட்டத்தட்ட 213 கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள். அடுத்தது ஜெயபாரதி மறைவு. இவங்க ஒரு திரைப்பட இயக்குனராக இருக்கிறவங்க. தமிழில் மாற்று சினிமாக்களை உருவாக்கிய ஒரு முன்னோடியாக இவங்க மேலே சொல்கிறாங்க. அதே மாதிரி குடிசை, ஊமை ஜனங்கள், புத்திரன், நண்பா நண்பா அப்படின்றதெல்லாம் இவங்களுடைய ஒரு சிறப்பான திரைப்படங்களாக சொல்லப்படுகிறது. நம்ம முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக மண் தினம் என்பது டிசம்பர் 5 கொண்டாடப்படுகிறது. உலக மண் தினம் என்பது டிசம்பர் 5 கொண்டாடப்படுகிறது. வேர்ல்டு சாயில் டே அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஆரோக்கியமான மண்ணின் மீது கவனம் செலுத்துவதற்காகவும் மண் வளங்களின் மீது நிலையான மேலாண்மைக்கு வித்திடுவதற்காகவும் மண் வளம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் இந்த தினம் என்பது என்ன பண்ணப்படுகிறது? கொண்டாடப்படுகிறது.
இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா மண்ணை பராமரிப்பது, அளவிடுதல், கண்காணித்தல் மற்றும் நிர்வகித்தல் என்பது. ஓகேங்களா. அடுத்தது 2வது டே சர்வதேச தன்னார்வ தினம் என்பது டிசம்பர் 5 கொண்டாடப்படுகிறது. சர்வதேச தன்னார்வ தினம் என்பது அதாவது தன்னார்வ தொண்டுகளை மேம்படுத்தணும், தன்னார்வ முயற்சிகளை அதிகரிக்கணும் அப்படின்றத அதனுடைய மெயின் தீமாக வச்சு இந்த இன்டர்நேஷ்னல் வாலண்டியர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இன்டர்நேஷ்னல் வாலண்டியர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. 1985 முதலாக இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. கருப்பொருள் என்ன சார் அப்படின்னா நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவதில் தன்னார்வலர்களின் பங்களிப்பை அங்கீகரித்தல் என்பது ஒரு கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது மகா பரிநிர்வான் திவாஸ் என்பது டிசம்பர் 6. மகா பரிநிர்வான் திவாஸ் என்பது டிசம்பர் 6. அதாவது அம்பேத்கர் அவர்களினுடைய டாக்டர் B.R. அம்பேத்கர் சட்ட மேதை அவர்களினுடைய நினைவு தினத்தை அனுசரிக்கும் விதத்தில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இவரினுடைய அளப்பரிய பங்கை நினைவுகூரத்தக்க வகையில். ஓகேங்களா. ஓகே. அடுத்ததாக ஆயுதப்படைகளினுடைய கொடிநாள் அல்லது இந்தியாவின் கொடிநாள் என்பது டிசம்பர் 7. ஆயுதப்படைகளினுடைய கொடிநாள் அல்லது இந்தியாவினுடைய கொடிநாள் அதாவது ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் படை வீரர்களை கௌரவிப்பதற்காக 1949 டிசம்பர் 7 இந்த தினம் என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகேங்களா. அடுத்தது சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம் டிசம்பர் 7. இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் டே என்பது டிசம்பர் 7. ஓகேங்களா. கருப்பொருள் பாதுகாப்பான வானம், நிலையான எதிர்காலம் அடுத்த 80 ஆண்டுகளுக்கு ஒன்றாக என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதோட இந்த 3 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம முடிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை நம்ம சந்திக்கலாம்.